கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு முதல்ல கருவாட்டை நம்ம சாதம் வடித்த கஞ்சி தண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் இது இதில் உள்ள உப்பெல்லாம் கரைஞ்சி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கஞ்சி தண்ணியில் ஊற வைக்கிறதுனால. கருவாடு தொக்குக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பெரிய சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன். அது கூட ஒரு 5 பீஸ் மாங்காய் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். என்ன டேஸ்ட்டில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது சுத்தம் பண்ணி கருவாடை எடுத்து அப்படியே நம்ம கடாயில் போட முடியும். நல்லா கொஞ்சம் எல்லா கருவாடுமே கொஞ்சம் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் கடுகு போடுங்க, நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதும் சும்மா கொஞ்சம் போல் சீரகம் போடுறேன். சீரகமும் பொரிஞ்சிடும். நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம தக்காளி போடலாம். ஏற்கனவே கருவாட்டை நம்ம கஞ்சி தண்ணியில் ஊற வச்சதுனால அதில் உள்ள உப்பு எல்லாமே வந்துட்டு இருக்கும். கருவாட்டில் கம்மியாக தான் இருக்கும். நம்ம தனியாக வறுத்து எடுத்துட்டோம், இதோட சேராது. அதனால் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்ட்டை போட்டுக்கலாம். நிறைய போடக்கூடாது, நம்ம கொஞ்சமாக. சால்ட்டு போட்டு இது அப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா குழஞ்சி வர வரைக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகு பொடி எல்லாத்தையும் இந்த மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் போடும். அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு மணி நேரம் வதக்கவே கூடாது. அது பச்சையாகவே தான் இருக்கும். வெங்காயம் சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் பச்சையாக இருந்தால் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காயும் அப்படி தான். இதில் இப்போ இந்த வறுத்த கருவாடை வச்சுருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சைடில் அப்படி சுற்றின மாதிரி தண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி போட்டு நல்ல வாசனை இப்போவே கம்மன்னு நல்லா இருக்குது. தண்ணி விட்ட பிறகு ரொம்ப வேணாம், ஏற்கனவே நம்ம காரம் நிறைய சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா காரசாரமாக இருக்கும். மேலே இந்த தூண மாதிரி 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ போட்டு நம்ம என்ன பண்ணிடணும்னா மறுபடியும் இப்படி மூடிடணும். கரெக்டாக ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் வரதாலே போதும். இப்போ கறந்து பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா லேசாக இந்த மிளகாத்தூள்லாம் கீழே போகாத அளவுக்கு அப்படியே ஒரு பரட்டி
என்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை, போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டுக்கலாம். அப்படியே மணக்க ஒரு கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே நம்ம சூடாக ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாக வச்சுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் சூடாக சாதம் வடித்து ஒரு பீஸ் கருவாடு, ஒரு மாங்காய், ஒரு மிளகாய், கூடவே வெங்காயமாக கருவேக்கடை தான் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. சூடாக சாதம், பச்சை மிளகாய், மாங்காய், கருவாடு, வெங்காயம் தொக்கு.